வியூவர்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி என்ன விளாக்னா லஞ்ச் விளாக் தாங்க. இன்றைக்கி தம்பிக்கு மத்தியானத்துக்கு மேலே ஸ்கூலு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பாடு மத்தியானத்துக்கு மேலே தாங்க செஞ்சுருந்தேன். அதாவது 12 மேலே தான் செஞ்சுருந்தேன். இது சரி என்ன மெனுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம். இன்றைக்கி சாம்பாரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாங்காய் வீட்டில் காய்ச்சிருந்ததுங்க. அதை ஒருத்தவங்க கொடுத்தாங்க. முருங்கைக்காவும் அதே மாதிரி காசு கொடுத்து தாங்க வாங்கினது. கொடுத்தாங்கன்னா ஃப்ரீயாக இல்லை, காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தோம். முருங்கைக்காவும் அதே மாதிரியே கத்திரிக்காவும் அதே மாதிரி தோட்டத்தில் விளைஞ்சது வந்திருந்ததுங்க. நம்ம வீட்டுக்கு கொடுத்துருந்தாங்க, அதையும் போட்டாச்சு. பீட்ரூட் பொரியல், கீரை என் மாமியார் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சமாக எனக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் ஹஸ்பண்டும் சாப்பிட மாட்டார், தம்பியும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ரவுண்ட் அப்பளம், தம்பிக்கு எனக்கும் நீட் அப்பளம் பிடிச்சிக்கிட்டாங்க. தம்பி சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. நான் பார்த்திங்கன்னா தம்பி காலையில் 10 மணிக்கு டியூஷன் போவாங்க. அப்போ நானும் ஹஸ்பண்டும் பூக்கடைக்கு போய் பூ இல்லை வீக்லி ஒன்ஸ் நாங்கள் வாங்குவோங்க. வீக்லி ஒன்ஸ் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் பூ. அதே மாதிரி இன்றைக்கி போய் மல்லிகைப்பூ தாங்க வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி சாமந்தி பூ எதுவுமே வாங்கலை, வெறும் மல்லிகைப்பூ மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரின்னு சொல்லிவிட்டு தம்பி கிளம்பும். நம்ம இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குது, அதை எடுத்து கட்டலாம்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டாங்க கட்டுறதுக்கு. இது அரை கிலோ தான் நினைக்கிறேன். ஆமாம், சேருன்னு சொல்லுவாங்க. அரை கிலோ தான் நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. அதே மொத்தத்தையும் தம்பி வரத்துக்குள்ளே கட்டி முடிச்சுட்டு சரின்னு சொல்லிவிட்டு தம்பி போகும்போது ஸ்நாக்ஸ் எதுனா செஞ்சு வைங்க மம்மின்னு தான் டெய்லி சொல்லிட்டு போவாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கு. ஹஸ்பண்ட் கூட கடைக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா ராகி சேமியா வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி அதே புட்டு பண்ணிடலான்னு சொல்லிட்டு கடன் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த புட்டு செய்யறது ஒரு ஷார்ட் வீடியோவோ கண்டிப்பாக போடுறேன், பாருங்கள். இந்த புட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த சேமியா அதை ராகி சேமியா புட்டு யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ராகி சேமியாவில் யாரெல்லாம் உப்புமா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ணது இல்லைங்க, அதனால தான் கேட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த வீடியோவும் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.